நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள், பொதுமக்கள், பொதுவானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்து, சரி அம்மா நீங்க விரும்புற சென்னை என்ன சென்னைம்மா? ஒவ்வொரு கருத்தையும் கேட்டோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, பூ விற்கிற அம்மா. ஏங்க ஏன் நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு 40 வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும். ஏமா இப்ப வேண்டாமாமா? இப்பதாமா உயரமா பில்டிங் வருது, கரண்ட் வருது, அது வருது, அதெல்லாம் வேணாம். என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்குது. குடிக்கிறது தண்ணி கிடையாது. மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும். அப்ப இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு. அப்ப நேரா கூவம் இருக்கு, கூவம் ஆத்துல போயிட்டு நாங்க தண்ணியை குடிப்போம். எப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்க சொல்றது பக்கத்துல ஆத்துல எங்க வேணா போலாம், குளிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் பேசி பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை, இதை அரசுக்கும் கொடுத்தோம், உங்களுக்கும் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னைனா மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்கி, மிக சிறந்த மாநகராட்சி, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கி இருக்கு. ஆனா இல்ல, சிங்கார சென்னை பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை எல்லாம். ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற நகரம், மோசமா போயிட்டு இருக்கு. சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார். யாருக்கு? அதிகாரிக்கு, கமிஷனருக்கு போன் பண்றார். ஒரு மழை பெஞ்சுன்னா, சென்னையில மழை பெஞ்சுன்னா அமைச்சர், கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்ன போட்டு? படகு. தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறானுங்க. மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க. எங்க? சென்னையில. 60 வருஷம் என்னத்தையா சொல்ல முடியாதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்களே. 60 ஆண்டு காலம் நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க? என்ன கட்டமைப்பு பண்ணீங்க? என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க? நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா, உங்க வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தா, இந்நேரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சு போய், வடியெடுத்து மட்டும் இல்ல, அந்த தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? 1050 மில்லிமீட்டர் சென்னையில மழை பெய்யுது ஆண்டுதோறும். அந்த 1050 மில்லிமீட்டர்ல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் எங்க போகுது? கடலுக்கு போகுது. அதன் பிறகு நீ என்ன பண்ற? நீ அதிபுத்திசாலி இல்ல. நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க? இவங்க மழை பெய்யுது, அதை கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு 30,000 கோடி. எவ்வளவு புத்திசாலிங்க இல்ல? இருக்கிற தண்ணியை விட்டுடுவாங்களாம். அதுக்கப்புறம் செலவு பண்ணி கடல்ல இருந்து டீசாலினேஷன் பிளான்ட், அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு 1000-2000 கோடி ஆண்டுதோறும். எல்லாம் துட்டு தான், காசு தான், டப்பு தான். ஆக இது சென்னைக்கு எவ்வளோ செய்யலாம்.